ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. நன்றியப்பா. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறை பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காய் நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், ஏக்கங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக நீர் அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எபேசியர் 1வது அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த சத்தியத்தை நம்ம பல மாதங்களாக நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகிமையின் ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுது ரட்சிப்பை நீங்க பெற்றுக் கொண்டீங்களோ, நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஒரு அழைப்பு, ஒரு காலிங். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அழைப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஊழியக்காரங்க, இது தேவ மனிதர்கள் அப்படி மட்டும் இல்ல. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த அழைப்பை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எப்பொழுது ரட்சிப்பிற்குள் நீங்க வருகிறீர்களோ அந்த அழைப்பு ஆரம்பமாகிவிட்டது. அவர் அழைத்த அழைப்பின் நம்பிக்கை என்னதென்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் சொல்லி பவுல் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள் நமக்கு பெரிய சுதந்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மகிமையின் ஐஸ்வர்யம் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிறிஸ்துவுக்குள்ளான இந்த ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று அறியும்படிக்கு நீங்க கொடுங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யல? ஜெபிக்கல. இந்த விடுதலை வேணும், அந்த விடுதலை வேணும், இந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டும், இப்படி சொல்லி பவுல் என்ன செய்யல? ஜெபிக்கல. கிறிஸ்துவுக்குள்ளாக ரிச் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் இன்னதென்று அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும்.
மூன்றாவதாக அவர் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கக்கூடிய தேவ வல்லமையை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசிக்குள்ளாக, விசுவாசி என்றால் யாரோன்று பார்க்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் விசுவாசியே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விசுவாசிக்குள் தேவனுடைய வல்லமை செயல்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசிக்குள் தேவனுடைய வல்லமை எப்படி செயலாற்ற காத்து கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசியின் சார்பில் அது எப்படி செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள். இன்றைக்கு பார்க்க போறது அதுதான். இந்த 19வது வசனம் 21வது வசனம் எல்லாம் ஆங்கிலத்துல ஒரே வசனமாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழ பண்ணின அதே வல்லமை, தேவனுடைய அந்த அளவு கடந்த வல்லமை, அந்த அளவு கடந்த, அளவிட முடியாத, எல்லை இல்லாத, அளவு கடந்த அந்த மகிமை பொருந்திய வல்லமை, அதே வல்லமை ஒரு விசுவாசிக்குள்ளும் ஒரு விசுவாசியின் சார்பிலும் அது எப்படி செயலாற்ற போகிறது. ஒரு விசுவாசிக்குள் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தேவனுடைய வல்லமை அங்க நிரூபித்து காண்பித்திருக்கிறது. எதை நிரூபித்து காண்பித்திருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழச் செய்து, அங்க உயிரோடு எழுப்பினது மாத்திரம் இல்ல, தன்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார செய்து. இந்த வலது பாரிசத்துல உட்கார செய்யறது அப்படிங்கிறது ஒரு அரசு, ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சின்னமாக, ஒரு அறிகுறியாக அதை என்ன செய்வாங்க, சொல்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனிமேல் அந்த ஆட்சி தான் என்ன செய்ய போகுது, நடைபெற போகிறது. இதோட அடையாளம் தான் அது. அது இந்த உலகம் மாத்திரம் இல்ல, பரலோகம், பூலோகம், பூமிக்கு கீழே உள்ள பாதாளத்தின் அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டாச்சா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அதே வல்லமை, அதே அளவு கடந்த வல்லமை இன்று விசுவாசிக்குள் இருக்கிறது. அங்க சொல்றாரு, மத்தேயு 28:6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அங்கு அவர் பாவத்தை ஜெயித்திருக்கிறார். பாவத்தை மாத்திரம் அவர் ஜெயிக்கல, மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். அங்கு பாவத்தையும் மரணத்தையும் தேவனுடைய வல்லமை என்ன செய்ய வச்சிருக்கு, ஜெயிக்க வைத்திருக்கிறது. இதே வல்லமை இன்று ஒரு விசுவாசிக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் மனுஷன் தானே, நான் சாதாரண மனுஷி தானே, என்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு லிமிட், ஒரு எல்லை, ஒரு வரம்பு இருக்கிறது இல்லையா? நான் எப்படி இதை செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி சொல்ல முடியாது. ஒரு விசுவாசி அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மில் 1/3 பகுதியில் இந்த வல்லமை இருக்கிறது. 1/3 பகுதியில் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின அதே வல்லமையுள்ள ஆவியானவர் இருக்கிறார். எப்படி ஒரு விசுவாசி உலகத்தோடு ஒரு ஒத்த அடையாளத்தை சொல்ல முடியும்? நான் பலவீனமானவன் தானே, நான் பலவீனமானவள் தானே, நான் தோற்று போனவன் தானே, நான் போராடி கொண்டிருக்கிறேன் தானே, எப்படி ஒரு விசுவாசி சொல்ல முடியும்? அதனாலதான் பவுல் கேட்கிறாரு, நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில ஜெயத்தை அவர் ஜெபிக்கவில்லை. உங்க நோய்களுக்கு மத்தியில ஒரு சுகத்தை அவர் என்ன செய்யல, ஜெபிக்கல.
ஒரு போராட்டத்துக்கு மத்தியில அவர் பலத்தை வேண்டும் என்று அதை என்ன செய்யல, கேட்கல. ஒரு விசுவாசிக்குள்ள கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழ பண்ணின அந்த வல்லமை, அதே வல்லமை ஒரு விசுவாசிக்குள்ளும் அவருடைய சார்பிலும், ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி போடப்பட்டிருக்கு, அந்த வல்லமை ஒரு விசுவாசிக்குள்ளேயும் செயல்படுதா, ஒரு விசுவாசியின் சார்பாகவும் அது என்ன செய்யுதா, செயல்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இத அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். ஆனா சாத்தான் எப்படி ஒரு விசுவாசிய வஞ்சித்து வச்சிருக்கிறான் தெரியுமா? எனக்கு உடனே இதுல விடுதலை அவர் தரணும், எனக்கு ஒருத்தங்க ஜெபிச்சா சுகம் வேண்டும், எனக்கு இவங்க ஜெபிச்சு எனக்கு ஒரு விடுதலை என்ன செய்யணும் வேண்டும். ஒரு ஷார்ட்கட்ல ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறோம். ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்கள் ஜெபிக்கும் போது அங்க விடுதலை நடக்கும், இல்லை என்று நான் சொல்லவில்லை, சத்தியமும் அப்படி சொல்லல. ஆனா அது உங்களுக்கு ஒரு அடையாளம் மாத்திரமே. கீழே விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி எடுக்கிறது மாத்திரம்தான். தூக்கி எடுத்த பிறகு அந்த நபர் என்ன செய்யணும், அவருடைய பலத்தில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தேவை. இன்னும் சொல்ல போனா பவுல் நீங்க ஒரு குழந்தையாகவே இருப்பதை அவர் என்ன செய்யல, விரும்பல. பவுல் மாத்திரம் இல்ல, பவுல் மூலமாக பேசிய ஆவியானவருடைய விருப்பமும் அதுதான். நீங்க ஒரு ஆவிக்குரிய குழந்தையாகவே இருப்பதை அவர் என்ன செய்யல, விரும்பல. அந்த குழந்தை பாலாகாரம் மாத்திரம் இல்ல, திட ஆகாரம் சாப்பிடணும். அது தொட்டில்ல மாத்திரமே என்ன செய்யக்கூடாது, படுத்திருக்க கூடாது. ஒரு குழந்தை ஒரு 10 வருஷம் தொட்டிலே படுத்திருந்தா ஒரு தாய்க்கு சந்தோஷமா இருக்குமா? இல்ல. அந்தந்த காலத்துல அது என்ன செய்யணுமோ அது என்ன செய்யணும், செய்யணும். இல்லை என்றால் அது நார்மலா இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கு விசுவாசிகள் அந்த தொட்டில் அனுபவத்திலேயே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இது தவளணும், நடக்கணும், ஓடணும், தன் வேலைய அது தானாக என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அதற்கு ஒரு விசுவாசிக்கு தேவை பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஆனா சாத்தான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறா, யாராவது ஜெபிச்சு எனக்கு என்ன வேணும், விடுதலை வேண்டும். அந்த விடுதலை மேல கண்ணு இருக்கு, அந்த விடுதலை கொடுத்தவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் என்ன செய்யல, இல்ல. விடுதலை கொடுத்தவரை நீங்க அறிந்து கொள்ளும் போது விடுதலை நிழல் போல உங்க பின்னாடி வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா, கூட கொடுக்கப்படும். நீங்க என்ன கேக்குறீங்களோ அது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி இயல்பாகவே உங்க பின்னாடி அது என்ன செய்யும், வரும். இது ஒரு ஆவிக்குரிய விதி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:55-56. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 15:20-21-22. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மரத்துல ஒரு முதல் பழம் பழுத்துது அப்படின்னு சொன்னா அடுத்து 2வது பழம் என்ன செய்யும், பழுக்கும். 3வது கனி என்ன செய்யும், வெளிப்படும்.
அதுபோல கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிர் தெழுந்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கையே இந்த உயிர் தெழுதல் தான். நம்முடைய மூல ஆதாரமே இந்த நம்பிக்கை தான். கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அந்த வசனம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனால் மரணம் உண்டானபடியால். யாரால? ஆதாம் மூலமாக இந்த மரணம், பாவம் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சது? வந்தது. மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் என்ன செய்யப்பட்டுதான்? உண்டாயிற்று. எப்படி ஒரு மனிதனால், ஆதாமினால் இந்த மரண உலகத்துக்குள்ள வந்ததோ, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இந்த உயிர் தெழுதல் என்ன செஞ்சதா? வந்தது. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் என்ன செய்யப்படுறோமா? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. எப்படி கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழ பண்ணினாரோ, அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்று விசுவாசிக்குள் இருக்கிறது. ஆவியில் மரித்திருந்த நம்மை அது உயிர்ப்பித்திருக்கிறது. ஒரு புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றி இருக்கிறது. தேவ வித்தினால் நம்மை ஒரு புதிய சிருஷ்டியாக அது என்ன செஞ்சிருக்கு? மாற்றி இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இது ஆவிக்குரிய விடுதலையை மாத்திரம் அது சொல்லல, நம்முடைய சிந்தனையில் விடுதலை. எத்தனை சிறைகள் இல்லையா? நாம வேணா விடுதலையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும். சிந்தனையில மரண பயம், கட்டுகள், எதையாவது சுமந்து கொண்டு அந்த சுமக்க முடியாத பாரத்தை இறக்கி வைக்க முடியாம ஒரு மன அழுத்தம், கவலை, எத்தனையோ ஒரு சிறைகள் நம்ம சிந்தனையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இருந்து கொண்டிருக்கிறது. இதுல இருந்தும் உயிர்ப்பிக்கிறதற்காக அதே உயிர்த்தெழுந்த ஆற்றல் எங்க இருக்குதா? நமக்குள்ள இருக்குது. நம்ம சிந்தனையில மாத்திரம் இல்ல, சரீரத்துல மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையிலையும் இதே உயிர்த்தெழுந்த ஆற்றல் உயிர்ப்பிக்கிறதற்காக அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? காத்து கொண்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய விடுதலை மாத்திரம் இல்ல. ஆவிக்குரிய விடுதலை என்பது நீங்க அறிந்து கொண்டு உங்க சிந்தனைகளுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது உங்க சிந்தனைகள்ல நீங்க விடுதலையை பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்க உங்க சரீரத்துல விடுதலை தேடி வந்திருக்கலாம், உங்க குடும்பத்துல நீங்க விடுதலை தேடி வந்திருக்கலாம், உங்க கையின் பிரயாசங்கள்ல விடுதலை தேடி வந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில விடுதலை தேடி வந்திருக்கலாம், பாவத்தினால குற்ற மனசாட்சியில நீங்க நின்று கொண்டிருக்கலாம், அந்த விளைவுகள்ல நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க அவரை அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, ஒரு விசுவாசிக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் போது, முதல்ல நீங்க விடுதலை பெறுகிற இடம் வெளியில இல்ல, உங்க சிந்தனைகள்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சிந்தனைகள்ல அது விடுதலை என்ன செய்தா? கொடுக்கிறது. அடுத்து சரீரத்துல அது என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. இந்த வல்லமைய ஒரு மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அளவிட முடியாத வல்லமை. தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதா? அளவிட முடியாதது. அளவிட முடியாத, எல்லை இல்லாத, அளவு கடந்த மகிமையை கொண்ட வல்லமை. இத இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, மனித அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத வல்லமை, மனித வரம்புகளினால் கட்டுப்படுத்த முடியாத வல்லமை, வரம்புகள் அற்ற வல்லமை, அளவு கடந்த மகிமையை உடைய வல்லமை. அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, சூப்பர் நேச்சுரல். நம்ம உலகத்துல இது இப்படிதான் அப்படின்னா தேவன் அப்படி செயல்பட மாட்டார். இது இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா அதை மேற்கொள்ளக்கூடிய விதிகளை கொண்டவர். அது நேச்சுரல் கிடையாது. தேவன் செயல்படுகிறது சாதாரணமானது கிடையாது, அசாதாரணமாக அவர் செயல்படக்கூடியவர். மனித வழிகளின்படி அவர் செயல்பட மாட்டார். அவர் ஒரு இடத்துல செயல்பட்டார் என்றால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில தான் இருக்கும். அது அதிசயங்களை உள்ளடக்கியதா தான் அது இருக்கும்.
இது எப்படி ஆயிற்று? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க சிந்தனைக்கு அது என்ன செய்யாது? புரியாது. அளவிட முடியாத வல்லமையா. இந்த வல்லமையெல்லாம் நீங்க அறிந்து கொண்டீங்க அப்படின்னா, அது எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்வு இப்பொழுது இருக்கிற மாதிரி என்ன செய்யாது? இருக்காது. அதனாலதான் பவுல் ஜெபிக்கிறார், உங்களுக்குள்ள என்ன வல்லமை இருக்கிறது? உங்க சார்புல அது எப்படி செயல்பட அது காத்து கொண்டிருக்கிறது? இந்த வல்லமை அப்படிங்கிற கிரேக்க மொழிக்கு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மலையெல்லாம் வெடி வச்சு தகர்ப்பாங்க இல்லையா, அந்த டைனமைட், அந்த வார்த்தையோட அர்த்தத்தை அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பயங்கரமான ஆற்றல். அதுவும் ஒரு பொருளுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கலாம், அதுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கலாம். அப்படி மாத்திரம் தேவனுடைய வல்லமை இல்ல. தேவன் கிட்ட வல்லமை இருக்கு. அவர் சர்வ வல்லவர். அவரால எல்லாம் முடியும். எல்லாத்தையுமே அவர் தான் படைச்சிருக்கிறார். ஏன்னா அவர் கடவுள், சிருஷ்டி கர்த்தா, அவர் சர்வ வல்லவர். அவருக்குள்ள வல்லமை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியலாம். அவருக்குள்ள வல்லமை இருக்கிறது மாத்திரம் இல்ல, அது செயல்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அது அப்படியே வைத்து கொண்டிருக்கிற தேவன் இல்லை. அது ஒரு விசுவாசி வாழ்க்கையில செயல்படுத்துகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். அதுல விருப்பம் உள்ளவராக அவர் இருக்கிறார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம கையில நிறைய பொருள் மீதி இருந்தா அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம கிட்ட அது வேஸ்டா போகுதுன்னு நினைப்போமா இல்லையா? அது இல்லாதவர்களுக்கு கொடுப்போமா இல்லையா? அது போல இப்பேற்பட்ட வல்லமை நமக்குள்ள சும்மா இருக்கிறதுக்கா இருக்கு? இல்ல. உங்களுடைய குழந்தை ஒரு பொருளை தூக்க முடியாம தூக்குது. நீங்க சும்மா சேர்ல பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருப்பீங்களா? இல்ல. அது தூக்க முயற்சிக்கும் போதே ஓடி போய் என்ன செய்வோம்? அந்த குழந்தையும் சேர்த்து என்ன செய்வோம்? தூக்குவோம் இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் உங்களை தனியா சுமக்க விடுவாரா? அவருடைய அன்பு. அதனாலதான் அவர் அங்க பரலோகத்துல உள்ள தன்னோட இருக்கையை மாற்றி, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய மகிமையை மாற்றி, அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கக்கூடிய மகிமையை மாற்றி, இன்று ஒரு விசுவாசியின் ஆவியை தனக்கு உறைவிடமாக அவர் மாற்றி இருக்கிறார். உங்களை தனியா சுமக்க விட அவர் விரும்பவில்லை. உன்னையும் சேர்த்து நான் சுமக்கிறேன். அவர் வார்த்தை அதுதான் சொல்லுது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அந்த ஆற்றல் எப்படி நமக்குள்ள சும்மா இருக்க அது விரும்பும்? ஒரு தெய்வ மனிதர் சொல்றாரு, உலகத்திலேயே கல்லறைதான் அதிக பொட்டான்சியல், அதிக வல்லமைய பயன்படுத்தாமல் வீணாக இருக்கின்ற இடம். புரியுதா? ஏன்னா எல்லா விசுவாசிகளும் இந்த வல்லமையை தங்க வாழ்க்கையில பார்த்திருக்காங்களா? அவங்க பார்க்காதது மாத்திரம் இல்ல, அது இன்னொருவருக்கும் செயல்படக்கூடிய ஒரு வல்லமை. அந்த வல்லமைய செயல்பட விடாமல் அது ஒரு வீணாக்கி கொண்ட ஒரு வாழ்க்கை தான். அப்படிதான் இன்றைக்கு விசுவாசிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுக்கு பிரியமானது இல்லை. அதுதான் பவுல் ஜெபிக்கிறார். ஒரு விசுவாசிக்குள்ளையும் அவர் சார்பிலையும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழப்பண்ணின அதே வல்லமை அவர் நிரூபித்திருக்கிறார். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி அவருடைய வல்லமையை விசுவாசிகளுக்கு என்ன செய்திருக்கிறார்? நிரூபித்திருக்கிறார். நான் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்தவராக நான் இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியையும் உயிர்ப்பிக்கிறதற்கு அந்த ஆற்றல் போதுமானது. இதுல எப்படி நான் விடுதலையை பார்க்க போறேன்? நம்முடைய ஜெபம் அப்படி அல்ல. எனக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த வல்லமை எப்படி செயல்படும்? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் எப்படி இதுக்கு ஒத்துழைக்கணும்? இது பிரகாசம் உள்ள மனக்கண்கள் போதும் அந்த வல்லமைய நம்ம சுவிட்ச் போடுற மாதிரி தான்.
அது இயல்பாகவே அந்த வல்லமை என்ன செய்யும்? வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அளவிட முடியாத வல்லமை, அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு 2 சம்பவம் ஞாபகம் வந்தது. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. ஒரு சில ரகசியங்களை பார்க்கலாம். அந்த பெண்ணோட கணவர் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய பிள்ளையாக அந்த உறவுல இருந்த ஒருவர். ஏன் இறந்து போனார் என்று சத்தியம் என்ன செய்யல, நமக்கு விளக்கம் கொடுக்கல. ஆனா என்ன செஞ்சிட்டாரு? இறந்து போயிட்டார். இறந்து போன உடனே அந்த பெண், தேவனுக்கு தானே அவர் ஊழியம் செஞ்சாரு, அவர் ஏன் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி தேவன் மேல பழிய போட்டுட்டு அவங்க தேவனோட கோபிச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே தேவனோடு உள்ள உறவில் உள்ள ஒருத்தங்க அப்படி பழி என்ன செய்ய முடியாது, போட மாட்டோம். ஏன்னா மரணத்துக்கு காரணம் அப்படின்னா நான் இல்ல, அது திருடன் தான் சொல்லி தேவன் தெளிவாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அவருடைய வழிகளை விட்டு பிரியும் போது, அந்த பாதுகாப்பில்லாத இடத்துக்கு போகும்போது இப்படி அநேக காரியங்கள் இருக்கு. மரணம் வருவதற்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த இழப்புக்கு மத்தியிலையும் தேவனை தேடி வர்றாங்க. தேவனை தேடுறதுங்கிறது அவருடைய பிள்ளைய தேடி அவங்க என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்து அவங்களுடைய சூழ்நிலைய சொல்றாங்க. கடன் வாங்கியவர்கள் என்னையும் என் பிள்ளைகளையும் அடிமையா கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்போ எலிசா கேக்குறாரு, உங்ககிட்ட என்னமா இருக்குது? என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய் தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என் கையில இவ்வளவு தானே இருக்கு, இத வச்சு நான் எப்படி இத்தனை காரியங்களை செய்ய முடியும்? இல்லை என்றால் நான் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேனே, எப்படி நான் இத்தனை காலத்தை நான் மேற்கொள்ள போறேன்? இல்ல என்னிடம் ஒன்றுமே இல்லையே, தேவன் எப்படி என்ன பயன்படுத்த முடியும்? ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மிடம் உள்ள ஒரு குறைவை நோக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த சூழ்நிலையில இந்த செலவை, இந்த தேவைய, இந்த கொஞ்சம் எப்படி இந்த இடத்துல போதுமானதாக இருக்கும்? இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? நம்ம அநேகருடைய எண்ணம் இதுவாதான் இருக்கும் இல்லையா? ஒரு குடம் எண்ணெய் தான். இங்க எலிசா சொல்றாரு, நீ பக்கத்து வீட்டுல போய் அநேக பாத்திரத்தை வாங்கு. நீ 2 குடம் வாங்கிட்டு வான்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. அநேக பாத்திரங்கள். இது ஒரு விசுவாசிக்கு ரொம்ப தேவை. நம்ம ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொடுக்கிறவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவரை குறைச்சு மதிப்பிடாதீங்க. நம்முடைய வல்லமையின்படி, நம்ம பலத்தின்படி, நம்ம சூழ்நிலையின்படி, நம்ம கையில வச்சிருக்கின்ற அந்த ஆதாரத்தின்படி அவரை நீங்க என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா அநேக வெறும் பாத்திரத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாங்கியிருக்க மாட்டாங்க. அநேக வெறும் பாத்திரங்கள் அப்படின்னா நிறைய. இத எலிசா இது ஒரு கடைக்காரர்கிட்ட போய் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். அவர்கிட்ட காலி பாத்திரம் நிறைய இருந்திருக்கும் இல்லையா? எண்ணெய் விற்கிற ஒருத்தர்கிட்ட போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வானா அவர் பெரிய பெரிய பாத்திரத்தை என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்திருப்பார்.
அவர் அங்க போ சொல்லல. பக்கத்து வீட்டுல போய் என்ன செய்ய, வாங்கு. பக்கத்து வீட்டுல கேட்டா குடுக்குற மாதிரி ஒரு உறவை என்ன செஞ்சிருக்கணும், வச்சிருக்கணும். இதுல நிறைய ரகசியம் இருக்கு. நம்மள பார்த்த உடனே கதவை பூட்டிட்டு போற மாதிரி ஒரு உறவை என்ன செஞ்சிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது. அதுக்கு தேவை அன்பு, அதுக்கு தேவை பொறுமை, அதுக்கு தேவை விட்டு கொடுக்கிறது, இரக்கம். இதெல்லாம் இருந்தாதான் பக்கத்துல ஒரு உறவை நம்ம என்ன செஞ்சிருக்க முடியும், வைத்திருக்க முடியும். வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்தாங்க. என்ன நடக்குது பாருங்களேன். 4, 5, 6. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. தேவனுடைய வல்லமைக்காக நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஐக்கியம் ஒரு விசுவாசத்தோடு தான் இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எங்களை தேடி வராங்க. அவங்களுக்கு நாங்க சத்தியத்தை கொடுக்கிறோம். சத்தியம் அவங்களுக்கு புரியுது. ஆனா அதனுடைய பலனை அவங்க வாழ்க்கையில அதிகம் பார்க்க முடியறது இல்ல. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஐக்கியம் விசுவாசத்தோடு என்ன செய்யல, இல்ல. அந்த கதவை பூட்டுற இடம் எல்லாருக்கும் வருவது இல்லை. நோ அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் எல்லாருக்கும் என்ன செய்யறது இல்ல, வர்றது இல்ல. ஒரு விசுவாசிக்கு அவிசுவாசியோடு சேர்ந்து ஒரு அற்புதத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இந்த பெண்மணிக்கு தனிப்பட்ட முறையில தேவன் மேலையும் எலிசா மேலையும் விசுவாசம் இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் சொல்லுகின்ற வார்த்தை அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் இந்த பெண்மணிக்கு இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குமா, இருக்காது. அந்த கடன் கொடுத்தவங்க எல்லாம் எதுக்கு இவ வாங்கிட்டு போறா, அவகிட்டதான் ஒண்ணுமே இல்லையே, அந்த எண்ணம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அங்க என்ன நடக்க போகுது எட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. நீ கதவை பூட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம என்ன பிரச்சனையில இருக்கிறோம், என்ன பண்ண போகிறோம், அத பக்கத்துல ஒரு அவிசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. கதவை பூட்டி அங்க என்ன நடக்குது பாருங்களேன். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து. எலிசா பாக்குறது ஒரு குடம் தான். அந்த ஒரு குடத்துல உள்ள எண்ணெய் தான். அந்த பெண் பாக்குறதும் ஒரு குடத்துல உள்ள எண்ணெய் அநேக வெறும் பாத்திரம். அந்த பெண்ணுக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னா அது எப்படி ஒரு குடத்துல உள்ள எண்ணெய நான் எல்லா பாத்திரத்திலையும் எப்படி ஊற்ற முடியும்? அது பெருகுமா பெருகாதா? இந்த கேள்வியெல்லாம் இந்த அம்மா என்ன செய்யல, கேட்கல. நமக்கும் வெறும் பாத்திரங்கள் நிரம்ப வேண்டும்னு ஆசைப்படுறோம். ஆனா இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ள நம்ம தயாரா இருக்கிறோமா? அவங்க எந்த கேள்வியும் எலிசா கிட்ட கேட்கல. அவர் சொல்றத அப்படியே செய்யறாங்க. நீ போய் வெறும் பாத்திரம் வாங்கிட்டு வானா வாங்கிட்டு வராங்க, கதவை பூட்டுனா பூட்டுறாங்க. அந்த ஒரு குடத்துல உள்ளத எல்லா குடத்துலயும் ஊத்து அப்படின்னா அது பெருகுமா பெருகாதா? பெருகலாட்டி நான் என்ன செய்யறது? அழல, சந்தேகப்படல, கேள்வி கேட்கல. அதே மாதிரி அவங்க அதை பூட்டி அதை ஊத்துறாங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவர் அவைகளில் என்ன செஞ்சாங்களா, ஊத்துனாங்களா. அடுத்த வசனம் பாருங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின், ஒவ்வொரு பாத்திரமா அவங்க ஊற்ற ஊற்ற அந்த பாத்திரம் என்ன செய்யுது, நிரம்பி வழிகிறது. அந்த வசனம் பாருங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவர் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவர் வேறே பாத்திரம் இல்லை என்றார். அப்பொழுது எண்ணெய் என்ன செஞ்சுதா, நின்று போயிற்று. இதுல பாத்திரத்தோட குறைவு ஷார்டேஜா இல்ல எண்ணெயோட ஷார்டேஜா? தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்களேன். அவருடைய வல்லமை நின்று போகல. எது நின்று போயிற்று? பாத்திரம் இல்ல, வல்லமை வெளிப்படல.
அதுதான் விசுவாசி வாழ்க்கையிலையும். வல்லமையில் குறைவு இல்லை, அதுல ஷார்டேஜ் கிடையாது. அது ஊத்துறதுக்கு வெறும் பாத்திரம் என்ன செய்யல இல்லை. இதுதான் அளவிட முடியாத வல்லமை. அங்க எலிசா சொல்றாரு, இதை விற்று உன் கடனை அடைத்து மீதிய உன்னோட வருமானத்துக்கு என்ன செய்துக்கொள், வைத்துக்கொள். அவர் எப்படி போஷிக்கிறார் பாத்தீங்களா? அவர் பெருக்கத்தின் தேவன். நீங்க கொஞ்சமா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல, நீங்க எப்படிப்பட்டவர்கிட்ட விசுவாசிக்கிறீங்கிற விசுவாசம் வேணும். அதன் அடிப்படையில் கேட்கிறது அநேகமாக இருக்க வேண்டும். அந்த வெறும் பாத்திரம் இல்லாததுனால என்ன செஞ்சுதா, நின்று போயிற்று. எவ்வளவு பெரிய சத்தியம் இல்லையா? வல்லமையில குறைவு இல்லை, அளவிட முடியாத வல்லமை, எல்லைகளற்ற வல்லமை. ஒரு குடத்துல உள்ள எண்ணெய எத்தனை பாத்திரத்துல நம்மளால ஊத்த முடியும்? இன்னொரு குடத்துலதான் என்ன செய்ய முடியும், ஊற்ற முடியும். அது இல்லைன்னா காலி. அடுத்து அதை நம்மளால என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. லாஜிக்கலா நம்மளோட மனித புத்திக்கு இது எப்படி நடக்கும், இது எப்படி பாசிபிள், இது எப்படி வரும்? ஆனா தேவனுடைய வல்லமை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத வல்லமை. நம்ம புரிந்து கொள்றதற்காக இது எழுதப்படல, நம்ம விசுவாசிக்கிறதற்காக இது என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வரம்பே இல்லாத வல்லமை. இன்னொரு சம்பவம் பாருங்க, 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம் முதல். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். சமாரியாவுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சம். எதனால இந்த பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, வெளிய சமாரியாவுக்கு எதிரிகள் போர் செய்யறதுக்காக முற்றுகை போட்டிருக்கிறாங்க. அவங்க ராணுவ வீரர்களையும் தன்னோட ரதங்கள், குதிரைகள் எல்லாவற்றையும் கொண்டு வைத்து விட்டு அவர்களை வெளியே வர முடியாம, உள்ள போக முடியாம அவங்க வெளியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எத்தனை நாள் வெளியே உள்ள போக முடியாம இருக்க முடியும்? அவங்க கையில உள்ளதெல்லாம் தீர்ந்து போகுது. பஞ்சம். எப்பேற்பட்ட பஞ்சம் அப்படிங்கிறதுக்கு முந்தின அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 2 பெண்கள், இன்றைக்கு என்னுடைய குழந்தைய சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு உன்னுடைய குழந்தையை சமைத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய என்ன செஞ்சுட்டாங்க, சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. மறுநாள் உன் குழந்தைய கொடுன்னு சொல்லும் போது அவங்க ஒளிச்சு வச்சுட்டாங்களாம். பிரச்சனை இதுதான். இத கேட்ட உடனே ராஜா தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு அழுகிறார். தன்னுடைய மக்களோட நிலைமையை பார்த்து, உன்னை ரட்சிக்கிறதுக்கு நான் என்ன கடவுளா, என்னிடமிருந்து எப்படி நான் உன்னை ரட்சிக்க முடியும்னு கேட்கிறாரு. அப்பொழுதுதான் தேவ மனிதனாகிய எலிசாவிடம் தேவனுடைய வார்த்தை வருகிறது. நல்லா பாருங்க, அங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு தேவன் நினைக்கிறார். அந்த மக்களோட பஞ்சத்துல இருந்து அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அதுக்கு ஒருவருடைய விசுவாச வார்த்தைகள் தேவை. ஒருத்தங்க விசுவாசத்துல அதை பேசணும். இங்க எலிசா பேசுறார் பாருங்க, முதல் வசனம் பாருங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு முந்தின அதிகாரம் பாத்தீங்கன்னா, ஒரு கழுத தலை எத்தனையோ வெள்ளி காசுக்கு அவங்க என்ன செஞ்சாங்களாம், அதை விற்று கொண்டிருந்தாங்களாம். அந்த விலங்குகளோட கழிவுகளை எத்தனையோ வெள்ளி காசு கொடுத்து வாங்கினாங்களாம். இப்பேற்பட்ட ஒரு பஞ்சத்துல 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கல், வெள்ளியை விட அது குறைவு.
2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கல் அப்படிங்கிறது ரொம்ப மலிவு விலையில கிடைக்கும்னு சொல்லி எலிசா சொல்லுகிறார். இத கேட்ட உடனே 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவர் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார். அதற்கு அவர், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை எலிசா சொல்லுகிறார். அங்க ஒரு செழிப்பு வரப்போகிறது, ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த பிரதானிகளின் தலைவன் அவர் என்ன சொல்றாரா அப்படின்னா, கர்த்தர் வானத்திலிருந்து அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அங்க மதக திறந்து விட்டா கூட அது என்ன செய்யாது, வராது. ஏன்னா அப்பேற்பட்ட பஞ்சம். நல்லா பாருங்க, இந்த பிரதானி தேவன் இல்லை என்று என்ன செய்யல, சொல்லல. தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒருவர் அங்கு பிரச்சனையை பெரிதாக்கி பேசுகிறார். தேவனுடைய வல்லமையை காட்டிலும் பிரச்சனையை பெரிதாக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பார்த்து கொண்டிருக்கிறார். அங்க எலிசா என்ன சொல்றார் பாருங்க, இது நடக்கும், கண்களினால் அதை பார்ப்பாய், ஆனா நீ என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்ட. அங்க என்ன நடக்குது பாருங்க. 4 குஷ்டரோகிகள் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? அந்த காலத்துல குஷ்டரோகிகளை ஊருக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ஒளிமுக வாசல்ங்கிறது ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல அவங்க இருந்து கொண்டு ஊருக்குள்ளேயும் என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாது. வெளியேயும் எதிரிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, முற்றுகை போட்டிருக்கிறாங்க. இங்கே இருந்தாலும் சாக வேண்டியதுதான், அங்க போனாலும் சாக வேண்டியதுதான். ஆனா நம்ம ஏன் இங்கேயே இருக்கணும், மரணம் தான் என்று தெரிகிறது, ஒரு முறை முயற்சி செய்து பார்த்தால் என்ன? அங்க தேவன் வார்த்தையை கொடுத்து விட்டு, அவர் வார்த்தையை மாத்திரம் கொடுக்கிற தேவன் இல்லை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை உங்கள் வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய வல்லமை நிறைந்தவர். உங்களுடைய நோய், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள் அவருடைய வல்லமையை கட்டுப்படுத்த முடியாது. நாம தான் நினைக்கிறோம், இதுல எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், இதுல எப்படி வரும், அந்த பிரதானி போல கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் வானத்து மதகுகளையே திறந்தாலும் இது முடியுமா? ஏன்னா டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லிருச்சே. டாக்டரையே உருவாக்கியவர் அவர். நம்முடைய உறுப்புகளை உருவாக்கியவர் அவர். அந்த உறுப்புகளை உயிர்ப்பிக்க கூடிய உயிர்த்தெழுந்த ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க எப்படி ஆகும் அப்படின்னு கேட்கறதுனாலதான் அந்த வல்லமை என்ன செய்யல, வெளிப்படவில்லை. அது உங்க சார்பில வெளிப்பட அது காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு அது வெளிப்படுமா? உங்களுக்குள்ள அது இருக்கிறதோட காரணமே உங்க சார்பில வெளிப்படுறதுக்கு தான் அது என்ன செய்யுது, இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க அந்த வார்த்தையை கொடுத்துட்டு அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 6வது வசனம் முதல். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். இங்க இந்த அற்புதம் எப்படி நடக்குது அப்படின்னா, யுத்தம் செய்கிறதற்கு கூட அதற்கு ஏற்ற உபகரணங்கள், அதற்கேற்ற குதிரைகள், அதுக்கேற்ற இராணுவ தளவாடங்கள் எதுவுமே அந்த ராஜா கிட்ட இல்ல, இஸ்ரவேல் மக்கள் கிட்ட இல்ல. கர்த்தர் நினைத்தால் யுத்தமே இல்லாமல் நமக்கு வெற்றி என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் தரித்து நின்று நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை இன்னைக்கு நீங்க பாருங்க. இன்று கண்ட எகிப்தியனை நீங்க இனிமேல் ஒரு நாளும் காண மாட்டீர்கள். அங்க அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா,
ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல். காற்றை உண்டாக்கியவருக்கு அந்த இரைச்சலை என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், மகா இராணுவத்தின் இரைச்சல். ஒரு பெரிய இராணுவம் குதிரை படையோட வந்ததுன்னா என்ன சத்தம் வருமோ அந்த சத்தத்தை சீரிய இராணுவம் கேட்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரு என் சார்புல செயல்பட போறா? நான் எவ்வளவோ பேசுறேன், என் கணவரோட மனம் மாறல, என் மனைவி மனம் மாறல, என் பிள்ளைங்க மனம் மாறல, வேலை பார்க்குற இடத்துல என் மேலதிகாரி மனம் மாறல, என் முதலாளி மனம் மாறல, இல்ல என் கூட இருக்கிற உறவுகள் மனம் மாறல, இல்ல எனக்கு எதிராக வருகிறவர்கள் கிட்ட என் நியாயத்தை சொல்றேன், அந்த நியாயம் என்ன செய்யல, கேட்கப்படல. இங்க தேவனோட வல்லமை அளவிட முடியாத எல்லைகளற்ற அளவு கடந்த மகிமை நிறைந்த அந்த வல்லமை அங்க ஒரு பெரிய இராணுவத்தின் இரைச்சலை அங்க எதிரிகளை கேட்க செய்கிறார். அவங்களோட பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவங்க சார்பில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அங்க கேட்க பண்ணினது மாத்திரம் இல்ல, அவங்க உள்ளத்துல ஒரு பயத்தை விதைக்கிறார். அங்கு இஸ்ரவேல் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் கூலி பொறித்து கொண்டு அவர் சார்பில் சண்டை போட அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்திருக்கிறார் என்று கருதி அவங்க கையில வச்சிருந்த பொன் பொருள், அவங்களோட குதிரை, அவங்க உடைமைகள், அவங்களுடைய உணவுகள் எல்லாவற்றையும் போட்டுட்டு அவங்க என்ன செஞ்சாங்களா? பிராணனை தப்புவிக்க அவங்க என்ன செஞ்சாங்களா? ஓடி போனார்கள். இங்க ஒரு வெற்றிய மாத்திரம் தேவன் கொடுக்கல, எதிரிகள்ட்ட இருந்து அவர் விடுவிக்க மாத்திரம் செய்யல, ஒரு பெரிய விருந்தை அவர் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு செழிப்பு, அங்க ஒரு பெரிய பஞ்சம், அவங்க கையில எதுவுமே இல்ல. எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? பொன் பொருள், உடைமைகள், உணவு, அந்த நிமிடம் என்ன தேவையோ அதிலிருந்து எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ எல்லாமே அதுல என்ன செஞ்சிருக்கு? அடங்கி இருக்கு. எல்லாவற்றையும் போட்டுட்டு ஓடி போனாங்களாம். இதே வல்லமை நிறைந்த ஆண்டவர் விசுவாசிக்கு உள்ளாக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? இருக்கிறார். உங்க சூழ்நிலைகள்ல எப்பேற்பட்ட இரைச்சலையும் அவரால் என்ன செய்ய முடியும்? உண்டாக்க முடியும். உங்களுக்கு எதிராக வருகின்ற காரியங்களை 7 வழியாக அவரால் என்ன செய்ய முடியும்? ஓடி போக செய்ய முடியும். அதை உங்கள் நன்மையாக அவரால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஒரு சாட்சியாக உங்களை நிறுத்த முடியும். இன்றைக்கு இந்த சாட்சியை எத்தனையோ தலைமுறை வாசித்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இன்னும் எத்தனையோ தலைமுறை வாசிக்கக்கூடிய சாட்சிகளாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அதே வல்லமையுள்ள தேவன், பெருக செய்கின்ற தேவன், உங்கள் சார்பில் செயலாற்றுகிற தேவன், உங்களுக்காக வழக்காடுகிற தேவன், உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிற தேவன், உங்களை உயிர்ப்பிக்க நினைக்கிற தேவன், உங்க வாழ்க்கைய சரி செய்ய நினைக்கிற தேவன், பிரச்சனைகளுக்கு மேல உங்களை நடக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த வல்லமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? காத்து கொண்டிருக்கிறது. இந்த குஷ்டரோகிகள் போறாங்க, அங்க என்ன நடக்குது பாருங்க. 8:9. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். 8வது வசனம் பாருங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து, வேற யாருக்கும் எடுக்க கூடாது, தனக்கு தேவை என்னவோ அதை எடுத்தவங்க என்ன செய்யறாங்களா? ஒளிச்சு வைக்கிறாங்களா, சாப்பிடுறாங்களா, அதை அனுபவிக்கிறாங்களா. அந்த பஞ்சத்துல இருந்து, அந்த பசியில இருந்து அவங்க தேவைகள் அங்க என்ன செய்யப்படுகிறது?
சந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கூடாரத்துல செய்யல, இன்னும் அடுத்த கூடாரத்துக்கும் போய் இதையே என்ன செய்யறாங்களாம். இது யாரை குறிக்குது தெரியுமா? உங்களையும் என்னையும் குறிக்கிறது. ஆவியில மரித்து போயிருந்த நம்மை தேடி இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனிதனாக இறங்கி வருகிறார். நீங்களும் நானும் நிற்கின்ற இடத்துல நமக்கு பதிலாக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி ஒரு பெரிய மீட்பையும் இரக்கத்தையும் விடுதலையையும் மன்னிப்பையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் ஒரு பெரிய மகிமையின் ஐஸ்வர்யத்தை சுதந்திரமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கூடாரத்துல இருக்கிறது போல உணவு, உடை, பொன், பொருள், விலங்குகள் எல்லாமே இந்த கூடாரத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த குஷ்டரோகிகள் இருந்த இடத்துலதான் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? நின்று கொண்டிருந்தோம். மரித்த நிலைமை. அந்த கூடாரத்துக்குள்ள வந்து நம்ம தேவையை சந்தித்து நம்ம சாப்பிட்டு நம்ம ஒழித்து வைத்து என் கணவன், என் மனைவி, என் பிள்ளை, என் வேலை, என் எதிர்காலம், என் தொழில் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கூடாரத்துக்கு வெளியில அங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க? மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள். இது குஷ்டரோகிகளை மட்டும் சொல்லல. யார சொல்லுது? விசுவாசிகளை சொல்லி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை ஒரு மனிதனால ஒரு வேளைக்கு எவ்வளவு சாப்பிட முடியும் நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பானை சோறு சாப்பிட முடியுமா? நாளைக்கு சோறு கிடையாதுன்னா எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? இப்படிதான் ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ளான தனது வாழ்வை தனக்கு மட்டுமே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வைத்து கொண்டிருக்கிறார். அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த விடுதலை, அந்த இரக்கம், அந்த மன்னிப்பு, அந்த தைரியம், அந்த திடம், அந்த தெளிந்த புத்தி, அளவு கடந்த மகிமையுடைய அந்த வல்லமைய அனுபவிக்கிற ஒரு வாழ்வு. ஒரு கூட்ட விசுவாசிகளுக்கு உள்ள என்ன இருக்குன்னு என்ன செய்யல? தெரியல. அது தெரிந்த விசுவாசிகளுக்கு அதை பெற்றுக்கொள்ள தெரியல. அதை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு தான் என்று ஒளித்து வைக்கின்ற இடம் தேவன் என்னதான் செய்வாரு இல்லையா? இதுல அவரை வேற நம்ம என்ன செய்யறோம்? பழி சொல்றோம். ஏன் தேவன் எனக்கு இதை செய்யல? ஏன் அதை செய்யல? ஏன் எனக்கு கால தாமதம்? ஏன் என்ன அவர் புரிந்து கொள்ளல? விசுவாசி தேவனை என்ன செய்யல? புரிந்து கொள்ளல. உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிற பிரகாசம் உள்ள மனக்கண்கள் நமக்கு இன்னும் என்ன செய்யல? வரல. உலகத்துக்காக சுற்றி இருக்கிறதற்காக நம்ம ஜெபித்தால் போதும்னு சொல்லி நாமளே சாக்கு போக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, இது நற்செய்தியை அறிவிக்கிற நாள். இருளுக்குள்ள இருக்க வேண்டாம், வெளிச்சம் உலகத்துக்கு என்ன செஞ்சாச்சு? வந்து விட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே வெளிச்சம் உதித்து விட்டது. இந்த வெளிச்சத்தை நீங்களும் நானும் பார்க்காம எப்படி நம்ம காண்பிக்க முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த குஷ்டரோகிகள் என்ன செய்யறாங்க பாருங்க, வாசிக்கலாம் அடுத்த வசனம். அப்படியே அவர்கள் வந்து பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான். அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா ராத்திரியில் எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆகையால் நாம் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போனால் நம்மை உயிரோடே பிடித்து கொண்டு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எண்ணி அவர்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் என்றான். இந்த நற்செய்திய நம்பக்கூடிய இடத்துல கூட அந்த ராஜா என்ன செய்யல. ஏன்னா அவ்வளவு ஒரு மாம்சம் மேலோங்கி நிற்கிறது. தேவனுடைய உறவுக்குள்ள அந்த ராஜா இல்ல. நிச்சயமாக அந்த உறவுக்குள்ள இருந்தா அந்த அற்புதத்தை அவர் என்ன செய்திருப்பார்? எதிர்பார்த்து கொண்டிருப்பார். 2வது, அந்த பஞ்சம் அவ்வளவு கொடிய ஒரு பஞ்சம். இதுல எப்படி அப்படி நடக்கும்? தேவனுடைய வல்லமைய நம்மை போல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்.
அவங்க நம்ம ஏமாற்றுவதற்காக திட்டம் போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. வெளியே போனா நம்மள என்ன செஞ்சிருவாங்க? பிடித்து கொள்ளுவார்கள். அங்க கூட இருக்கிற ஒருத்தரோட தேவன் பேசுகிறார். அப்படி பேசாம அந்த ஊழியக்காரர் அந்த பதில என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? சொல்லி இருக்க மாட்டார். ராஜா கிட்டையும் அங்க பேசி இருப்பார். ராஜா அதுக்கு என்ன கொடுக்கல? ஒத்துழைப்பு கொடுக்கல. அங்க கூட இருக்கிறவர் சொல்றார் பாருங்க, இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம் என்றார். மீதியான குதிரையில ஒரு 5 குதிரைய போகிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க? உத்தரவு கொடுங்க. 5 குதிரைகள் தான் அங்க என்ன செய்யுது? இருக்குது. மீதியானதுல கொஞ்சம் ஒரு 5 இதை என்ன செய்யுங்க? கொடுங்கன்னு கேட்கிறாரு. அதே மாதிரி அங்க போறாங்க. அங்க எல்லாமே அந்த குஷ்டரோகிகள் சொன்னது போலவே இருக்குது. அங்க என்ன நடக்குது பாருங்களேன். 16வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அடுத்த வசனம். ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பாய் இருக்கிற கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடியே அவன் செத்து போனான். அதாவது அங்க தேவன் என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அது என்ன செய்யுது? நடக்குது. அது ஒரு பெரிய பஞ்சம்தான். அந்த மக்கள் கிட்ட இருக்கிறத வச்சு இல்ல, இன்னொருவருடைய சம்பாத்தியம் அவங்களுக்கு எப்படி போகுது? ஆசீர்வாதமா போகுது. அங்க எதிரி கூட இவங்க சண்டை போடணும்னு அவசியம் எல்லாம் இல்ல. தன்னுடைய வார்த்தையை அங்கு நிறைவேற்றுகிறார். எலிசாவுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். எலிசா அதை விசுவாசிக்கிறார். அங்க அந்த வல்லமை என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. ஏராளமான பொன், வெள்ளி, உணவு, உடை, அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இல்ல, குதிரைகள் இல்ல, எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. அங்க அந்த பிரதானிய வாசல்ல அவர் வைக்கிறார் ராஜா. ஏகப்பட்ட பஞ்சம். அங்க உணவு இருக்கு அப்படின்னா அந்த கூட்டம் எப்படி ஓடும்? அந்த கூட்டம் ஓடுனதுல அந்த பிரதானி என்ன செஞ்சுட்டாரா? மிதிப்பட்டு இறந்து போயிட்டாரா. அவரோட காது கேக்குது. 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கல், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கல், இதெல்லாம் ஒரு கண்ணு பாக்குது, காது கேக்குது. அவரால் என்ன செய்ய முடியல? சாப்பிட முடியல. இந்த பிரதானி தேவனை நம்புகிற ஒருத்தர் தான். அவருங்க தேவன் இல்ல அப்படின்லாம் அவர் என்ன செய்யல? சொல்லல. எதனால இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவரால் போக முடியலன்னா அவர் அதை விசுவாசிக்கல. தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் பிரச்சனையை பெரிதாக அவர் பார்க்கிறார். இன்றைக்குள்ள விசுவாசிகளோட நிலைமையும் அதுதான். தேவன் இல்லை என்று நாம என்ன செய்யறது இல்ல? சொல்றது இல்ல. அவர் இருக்கிறார். அவருடைய வல்லமையையும் குறைத்து சொல்றது இல்ல. அவர் வல்லமை உள்ளவர். அவர் நினைத்தால் நடக்கும். ஆனா என் பிரச்சனை இப்படி இருக்கு. ஆனா என் பிரச்சனை இவ்வளோ பெருசா இருக்குது. இந்த பிரதானிய போல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தின் சுதந்திரம், சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம், ஒரு பெரிய சுதந்திரம் தான் இது. சின்ன சின்னதெல்லாம் இல்ல. நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமான ஒரு சுதந்திரம் இது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய குடும்பத்துல ஒருவராய் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள்ள தேவன் அவர் தங்கி இருக்கிற உறைவிடமாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் அதே ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குது. ஒரு விசுவாசியோட வாழ்க்கைக்குள்ள, சரீரத்துக்குள்ள, சிந்தனைக்குள்ள, அவங்கள சார்புல அது செயல்படுவதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஐஸ்வர்யம். அந்த குஷ்டரோகிய போல எதை தொடுவது, எதை தூக்குவது, எதை ஒழித்து வைக்கிறதுங்கிறது நமக்கு என்ன செய்யல? தெரியல. ஆனா அவரோட வார்த்தையை காட்டிலையும், அவர் சொல்லப்பட்ட காரியங்களை காட்டிலையும் நம்ம பிரச்சனையை பெரிதா என்ன செய்யறோம்? பேசுகிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து, நம்மளுடைய பலவீனத்தை குறித்து, நம்முடைய கவலைகளை குறித்து, நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அவருக்கு புரியலன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி அவருக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறோம்.
நீங்க நின்று கொண்டிருக்கிற இடத்தை உங்களை காட்டிலும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். உங்க உள்ளந்திரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வல்லமை அளவு கடந்தது, அளவில்லாதது, இம்மெஷரபிள். அப்படின்னா அளவிடவே முடியாது. உங்க புத்தியால புரிந்து கொள்ளவும் முடியாது. வரம்புகள் அற்றது. இதுல ஏதாவது வரம்பு லிமிட் இருக்குதா? மனுஷனுக்கு இது எப்படி ஆகும்? அந்த சமாரியால அங்க முற்றுகை போட்டிருக்கிறாங்க. ஒரு நாட்டுக்குள்ள பஞ்சம் தலை விரித்தாடுகிறது. ஒருவருடைய குழந்தைய 2 பேர் சமைச்சு சாப்பிடுறாங்க. இப்பேற்பட்ட பஞ்சத்துல ஒரு கோதுமை ரொம்ப மலிவான விலையில கிடைக்கும்னு சொன்னா நம்ப முடியுமா? இது மனுஷனுக்கு இது ஒரு லிமிட் தான். ஆனா அவர் லிமிட்லெஸ், வரம்புகள் இல்லாதவர், எல்லைகள் இல்லாதவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், இயற்கை விதிகளை மாற்றக்கூடியவர், அதை மேற்கொள்ளுகிறவர். ஒரு சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஒரு நாட்டை போர் தொடுக்கிறதுக்காக ஒரு 3 நாட்டு ராஜாக்கள் போறாங்க. வனாந்தரத்தின் வழியா போறாங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. தெய்வ மனுஷன்ட்ட போறாங்க. நீங்க பள்ளங்களை வெட்டுங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பப்படும். எங்கிருந்து கொண்டு வருவார்? நமக்கு தேவையில்லை. வார்த்தையை கொடுத்தவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். அது மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் வடக்கிலிருந்து வராது. எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். இத புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு. கோலியாத், தாவீது அந்த சமயத்துல ஒரு சின்ன பையன்தான், போர் அனுபவம் கிடையாது. ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் அங்கு கோலியாத்தை மேற்கொள்ள செய்த அதே அளவு கடந்த வல்லமை. பேதுரு ஏசு கிறிஸ்துவோடு சீஷர்களோடு அவர் படகுல செல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து கடல்ல நடந்து வருகிறார். அது நீர் என்றால் நானும் வர கட்டளையிடும். அவர் வேற எதுவுமே சொல்ல முடியாது. அது அவர்தான் நீ வான்னு சொல்றாரு. தண்ணீரின் மேல் நடக்க செய்த அதே வல்லமை. தண்ணீர்ல நடக்கிறதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணி நான் பயிற்சி தரும்னு எத்தனை கோர்ஸ் வச்சு நம்ம பயிற்சி பெற்றாலும் என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. நம்மால் முடியாது. ஆனா அதே வல்லமை இன்றைக்கு உங்க பிரச்சனைகளின் மேல உங்களை நடக்க செய்வதற்காக உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. உங்க பிரச்சனைகள் மேல நடக்க செய்வதற்காக. பிரச்சனைகள் உங்க மேல இல்ல. பிரச்சனைகள் உங்க மேல நடக்கிறதற்கும் நீங்க பிரச்சனை மேல நடக்கிறதுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. நீங்க பிரச்சனை மேல நடக்கும் போது வெற்றியாளரா சமாதானத்தோட நீங்க என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். பிரச்சனை உங்க மேல நடக்கும் போது புலம்பிக் கொண்டு சோர்ந்து போய் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? சுமை சுமக்க முடியாமல் நின்று கொண்டிருப்போம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்துல அத்தனை உதாரணங்கள், அத்தனை சாட்சிகள். அதே வல்லமை, லாசருவை உயிரோடு எழுப்பிய அதே வல்லமை, ஒவ்வொரு தேவ மனிதர்கள் வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்திய அதே வல்லமை. இது ஒரு கதை கிடையாது. உயிருள்ள சாட்சிகள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தீக்குள்ள தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்களா? இறந்து போயிட்டாங்க. அதோட சூடு அவங்களால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. நம்முடைய தேவனோட இயல்பு என்ன தெரியுமா? நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? அந்த பிரச்சனைக்கு மத்தியில அவரும் அவர்களோடு என்ன செய்கிறார்? உலாவி செல்லுகிறார். உங்களை தனியே விடுகிற தெய்வம் இல்லை. நீங்க எந்த சூழ்நிலையில நின்றாலும் சரி, எப்பேற்பட்ட இக்கட்டுல நின்றாலும் சரி, எப்படி ஒரு அக்கினி பாதையில நடந்தாலும் சரி, தண்ணீரின் பாதையில நடந்தாலும் சரி, நீங்க தனியாக இல்லை. உங்களுக்குள் இருக்கிறார். ஒரு விசுவாசிக்குள்ள அவர் இருக்கிறார். அவங்கள வெளியே தூக்குறாங்க. ராஜாவுக்கு ஆச்சரியம். 3 பேர் தானே போட்டோம், எப்படி 4 பேர்? வெளியே தூக்குறாங்க. அந்த தீயோட வல்லமையினால ஒரு முடி கூட என்ன செய்யலையா? முடியோட இயல்பு என்ன? தீயோட இயல்பு என்ன? ஒரு செகண்ட் தீ என்ன செஞ்சிடும்? கருக செய்து விடும். அந்த முடியில ஒரு முடி கூட என்ன செய்யல? கருகல. அந்த தீயின் வாசம் கூட அவங்ககிட்ட என்ன செய்யலையா? இல்ல. ஒன்றை மட்டும் அது கருக்கி இருந்தது. அவங்க கைகள்ல கால்கள்ல கட்டப்பட்டிருந்த கட்டுகள்.
எப்பேற்பட்ட வல்லமை பாருங்களேன். உங்களை எது நெருக்குகிறதோ அதை தான் அவர் விடுவிக்கிறார். அது உங்களை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதை நன்மைக்கு எதுவாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். சவுல் பவுலாக அங்கு மாற்றப்படுகிறார். அவருக்கு சாட்சியாக மாற்றுகிறார். பெந்தைக்கோஸ்தே அனுபவம், அங்கு அவ்வளோ பெரிய ஒரு சாட்சியாக சீஷர்களை உருவாக்குகிறார். அவர் சும்மா இல்ல. ஒரு விசுவாசிக்குள்ள அவர் என்ன செய்யல, சும்மா இல்ல. நேரம் போகாம என்ன செய்யல இல்ல. நீங்க தோற்று போறத ஒரு ஆடியன்ஸா அவர் பாக்குறதுக்காக என்ன செய்யல, வரல. உங்களுக்குள்ள, உங்க சார்புல உங்களை பலப்படுத்த, உங்களிடத்துல அவரை வெளிப்படுத்துவதற்கு, உங்களை சாட்சியா உருமாற்றுகிறதற்கு, உங்க மூலமா அநேகரை தொடுகிறதற்கு, அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமா மாற்றுகிறதற்கு, அந்த அளக்க முடியாத, எல்லை இல்லாத, அளவு கடந்த அந்த மகிமையின் வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆற்றல் ஒரு விசுவாசிக்குள், அந்த விசுவாசிக்காகவும் விசுவாசியின் சார்பிலையும் செயல்பட அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா, காத்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் சொல்லி யார் ஜெபிக்கிறார்? பவுல் ஜெபிக்கிறார். நம்முடைய ஜெபம் என்றைக்கு இப்படி மாறப்போகுது இல்லையா? நம்மளோட ஜெபம் எப்படி இருக்குது? முழங்கால் போட்டு ஒரு 10 நிமிஷம் நான் என்ன பிரச்சனையில இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா? நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் தெரியாதா? என் கண்ணீர் உங்களுக்கு புரியாதா? என் கண்ணீரை உங்க துருத்தியில வைங்க. நீங்க சொல்லவே வேண்டாம். உங்க கண்ணீரை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி. கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னதென்பதை அறிந்து கொள்ளவும், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள அதே ஆவியானவர், அதே ஆற்றல் நிறைந்தவர் விசுவாசிக்குள்ளும் விசுவாசியின் சார்பிலும் செயல்பட காத்து கொண்டிருப்பதை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று நாங்கள் இன்று ஜெபிக்கிறோம் அப்பா. எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒரு விசுவாசி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்க தேவைகள் கிறிஸ்துவுக்குள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும் பலத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் தனியாக இல்லை. நாங்க எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும், நாங்க அக்கினி சூளையில் நின்று கொண்டிருந்தாலும், நாங்கள் பள்ளத்தாக்கில் நின்று கொண்டிருந்தாலும், வனாந்தரத்தில் நின்று கொண்டிருந்தாலும், சிறை கட்டுகளோடு, எங்க மனதின் சிறைகளோடு நாங்கள் நின்று கொண்டிருந்தாலும், அங்கேயும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய வலிகளை, வேதனைகளை, துக்கங்களை, பாரங்களை, பலவீனங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுக்குள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு விசுவாசிக்குள் செயல்படும் தேவனுடைய வல்லமையை இன்று எங்களுக்கு நீர் கற்று தந்திருக்கிறீர். ஆவியில் எங்களை உயிர்ப்பித்த அதே வல்லமை நிறைந்த தேவன் எங்கள் சிந்தனைகளை, எங்கள் சரீரங்களை, எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் உயிர்ப்பிக்க போதுமானவராயிருக்கிறீர், வல்லமை நிறைந்தவராயிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவர்களுக்குள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவ வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்க கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. அவங்க சிந்தனைகள், அவங்க சரீரம், அவங்க வாழ்க்கையில உள்ள பாவ சாப நோயின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ சமாதானத்தை, தேவ ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் வாழ்விலும் நான் கட்டவிழ்கிறேன். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்ததற்காய் நன்றி அப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காய் நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன்.
தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் ஒவ்வொருவரது இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.